ஸோ இந்த கருங்காலி வந்து எல்லாரும் அணிந்து கொள்ளலாம். இதுக்கு வந்து வயசு அப்படிலாம் எதுவும் கிடையாது. அன்லெஸ் உங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு அப்படின்னா மட்டும் இதை வந்து யாராவது குரு கிட்ட கேட்டு வாங்கி போட்டுக்கலாம். அப்போ நீங்க இந்த மாலையை எங்கேயாவது வாங்குனீங்கன்னா ஒன்று உங்களுக்கு ஏதாவது குரு தெரிஞ்சதுன்னா அவர் கையில கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராக்டிஷனர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட எனர்ஜைஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படியே இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்தால் அந்த சாமியார் பூசாரி கிட்ட சொல்லி இல்லை அந்த ஐயர்கிட்ட சொல்லி சுவாமி திருப்பாதங்களில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். சுவாமி கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே தண்ணி தெளிச்சுட்டு கொடுங்க. ஆனால் உள்ளே போகிறது இல்லையா கர்ப்ப கிரகத்தில் அது. ஸோ இதை போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்கிட்டு நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் இரவில் இதை கழட்டிட்டு படுத்துக்கோங்க. காலம்பரை எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு திரும்ப இதை போட்டுக்கலாம். அதனால ஒன்றும் தப்பில்லை. சப்போஸ் நீங்கள் இரவில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இதை மஞ்சள் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம், பாலில் ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு பன்னீரில் ஒரு முக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெகுலர் வாஷ் பண்ணி திரும்ப போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் எந்த பெரிய தோஷமும் வராது. ஸோ கருங்காலி மாலை அணிந்து கொள்ளலாம். நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். நீங்கள் ஜபம் பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா இதையே 108 இருந்தால் 108 இதுலேயே நம்ம உருட்டிக்கலாம். உருட்டும் போது நல்ல மகாலட்சுமி உருட்டுறீங்க இல்லை நல்ல பாசிட்டிவ் கடவுளை உருட்டுறீங்கன்னா உள்பக்கமாக உருட்டுங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது உக்ர தெய்வத்தை உருட்டணுன்னா உங்களுக்கு பிடிச்ச வெளி பக்கமும் உருட்டுங்க. அது உங்கள் இஷ்டம்தான். பட் நான் யூஸ்வலாக உள்பக்கமாக உருட்டுவேன். நீங்களும் அப்படி உருட்டிக்கலாம். ஸோ எல்லாருமே போட்டுக்க வேண்டிய ஒரு மாலை தான். பாதுகாப்பாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளும் போட்டு அனுப்பலாம். என் குழந்தைங்களுக்கு நான் போட்டு அனுப்புகிறேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் போட்டு அனுப்புகிறேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கரெக்டாக இருந்தால் ஒழிய அது போட்டுக்கோங்க. இல்லை நான் மிச்சம் உங்கள் குடும்பத்தை கெடுப்பேன், மிச்சம் உங்கள் வாழ்க்கையை கெடுப்பேன்னா தயவு செஞ்சு இதுலேருந்து கொஞ்சம் தூரமாக இருந்துருங்க. அது மட்டும்தான் பிரச்சனை. பட் எல்லாருமே போட்டுக்கக்கூடியது தான் கருங்காலி.